ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட 3 மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2 இன்னைக்கு. ஸோ முதல் வேலையாக காலையில் என்னோட எனர்ஜி ட்ரிங்கை போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்க 2 பேருமே எனக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு 2 பேருக்குமே பால் ஆற்றி கொடுத்தாச்சு. பாப்பா வந்துட்டு நேற்றே எனக்கு தயிர் சாதமாக வேணும்னு சொல்லிட்டு அதனால சாப்பாடு, பச்சை பயிறு, சாம்பார் மட்டும் வச்சுருந்தேன். சாப்பாடில் அவங்களுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் கிளறி கொடுத்துட்டு 2 பேருக்குமே சாப்பிட கொடுத்துட்டு நான் என்னோட ப்ரோட்டீன் ஃபுட்டை ஷேக்கை ரெடி பண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிரும் ஆரஞ்சு பழமும் கொடுத்துட்ருந்தேன். லஞ்ச் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எப்பவுமே பேக் பண்ணுற வேலை இருக்கும். பாப்பாவுக்கு வந்து வேணுமே 9:10க்கு வர்றதுனால ஸ்டார்டிங்கில் காலைல எந்திரிச்சதும் மெதுவாக கிளம்பிட்டு லாஸ்ட் மினிட்ல அவசர அவசரமாக கிளம்பி அடிச்சு பிடிச்சி கிளம்பி கடைக்கு ஓடிடுவோம். பாப்பா வந்து வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி கூட மோந்து தர மாட்டா. இன்னைக்கு கடையில் பாருங்கள், எடுத்து கொடுக்காங்களாமா, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம். அது அவளுக்கா தோணுச்சா இல்லை வீடியோ எடுக்கிறனால பண்ணுறாளான்னு. ஹர்ஷு பக்கத்து கடையில் ஓடிட்டுருக்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். திடீர்னு அந்த பக்கமாக வந்து எங்கள் அப்பா சங்கரங்கோயிலுக்கு மீட்ரு பாக்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்தவர் கடைக்கு வந்தார். எங்கள் அப்பாவை பார்த்தது ஓடி போய் ஜம்ப் பண்ணி தாவியாச்சு. இந்த கேப்பில் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை அப்படின்னு தண்ணி பாட்டிலெல்லாம் இல்லைன்னு பார்த்து எடுத்து போட்டுட்ருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா கிளம்பும்போது முன்னாடியெல்லாம் வந்துட்டு அப்பா கிளம்புனாருனா நானும் கூட வருவேன்னு அடம் பிடிச்சி வண்டிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவர் கிளம்பி விட மாட்டான். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிட்டனால கிளம்பும்போது பாய்ஸ் அப்புறம் அப்பாவை அந்த பக்கமாக அனுப்பிச்சிட்டு நாங்களும் இந்த பக்கம் இப்போ ஒரு 10:30 போல் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே இன்றைக்கி வந்துட்டு காலையில் பச்சைப்பயிறு அவிச்சு தாளித்து வச்சுருந்தேன். அதுதான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹர்ஷனை தூங்க வச்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, சாம்பார், தனியாக எந்த பொரியலும் வைக்கலன்றனால குழம்புல இருக்கிற காயவே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் தயிர் சாதம் கொஞ்சமாக, பச்சை பயிறு, ஒரு ஆரஞ்சு பழம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இப்போல்லாம் காற்று ரொம்ப மோசமாக அடிக்குது. சைடில் கட்டியிருக்கிற அந்த தார்ப்பாலாம் கிழிஞ்சிருச்சு, குட்டி குட்டி போர்டெலாம் விழுந்துருது, அடுப்பு கூட எரிய விட மாட்டேங்குது. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் பார்சலுக்கு வந்துட்டு பஜ்ஜி தான் போட்டேன். பஜ்ஜி போட்டுட்டு காலையில் வந்துட்டு பச்சை பயிறு அவிச்சு தாளித்தது சாப்பிட்டேன். சாயந்தரமாக வந்துட்டு ஊற வச்ச பச்சை பயிறு டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக குட்டியாக முளை கட்டியிருந்தது. அதை வந்துட்டு அப்படியே சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாயில் அள்ளி போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சாயந்தரம் கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரே ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடித்தேன். பிளாக் காஃபி குடிச்சிட்டு கறிவலம் போயிட்டு கடைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது காய்கறி, கொஞ்சம் சப்பாத்தி மாவு இல்லாமல் இருந்தது, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி நைட்டு வந்துட்டு சப்பாத்தியும் முட்டை தொக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.